தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. நான் வந்து காலேஜ் வந்து ஒரு கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சேன். பிஏ படிச்சேன். நான் படிக்கிற காலத்துல அங்க இருக்கிற ஒரு வாத்தியார், லெக்சரர் வந்து அவரு வந்து கிறிஸ்டியன். அவரு வந்து என்ன சொன்னார்ன்னா, அந்த சிலை வழிபாடு வச்சிருக்காங்கல்ல, அங்கெல்லாம் அது வந்து சாத்தான்கள். அதுக்கு பாலபிஷேகம் அது இதுன்னு ஊத்துறானுங்க. அதெல்லாம் சாத்தான் அப்டின்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், "சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க? ஹிந்து கடவுள்கள சாத்தான்னு சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு அவரு சொன்னாரு, "ஆமா, ஹிந்து கடவுள்கள் சாத்தான்" அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், "சார் அதாவது இயேசுநாதர் பிறந்தது வந்து பெத்லகேம்ல தானே சார்? அங்க ஜெருசலேம் அதாவது இஸ்ரேல் அங்க தானே சார்? அங்க அவர் வாழ்ந்த காலத்துல இருந்தவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். அவர கொடுமைப்படுத்துனதும் கிறிஸ்தவர்கள் தான். அ அந்த காலத்துல அவர அடக்கம் பண்ணது எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்தியாவுல இருக்கிற இந்து கடவுள்கள் எப்படி சார் சாத்தான் ஆனாங்க?" அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவரு என்ன அதுக்கு பிரின்சிபால்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க காலேஜ விட்டு. இந்த மொபைல் வசதிகள்லாம் இல்லாதனால நம்ம அத யாருக்கும் பெருசா அத சொல்லல. இப்போ அது எனக்கு சொல்லணும்னு ஒரு நோக்கம் வந்துச்சு. நீங்க வந்து என்கிட்ட அதனால நீ மதவாதியான்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு ஜாதி புடிக்காது. ஆனா எனக்கு மதம் பிடிக்கும். நான் பொறந்த மதம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா, மதம் வந்து மக்கள மட்டும் தான் பிரிக்கும். ஆனா ஜாதி மக்கள் கிட்ட இருந்து மக்கள பிரிக்கும். அதனால எனக்கு ஜாதியிலலாம் உடன்பாடு கிடையாது. ஆனா என் மதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, மத்த மதத்த மதிங்க. உங்கள மாரி தான் எல்லாரையும் மதிங்கன்னு மதம் நல்ல விஷயங்கள மட்டும் தான் கற்று தரும். அதனால என் மதம் எனக்கு முக்கியம். அதனால எல்லா மதத்தையும் நான் மதிப்பேன். ஆனா அன்னைக்கு அவரு சொன்ன எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இப்ப அத தெளிவுபடுத்துறேன். அதே மாதிரி நபிகள் நாயகம் வந்து சிலை வழிபாடு கூடாதுன்னாராம். ஏன்னா சிலை வழிபாடு சிலைகள் வந்து காபீர்கள். அதாவது சொல்லப்போனா அதுவும் சாத்தான்கள் அப்படிங்கிற ஒரு இதுல சொல்றாரு. அதே மாரி தான் அவரும் வந்து அ மெக்கால மெக்கால தான் இருந்தாரு, வாழ்ந்தாரு. அங்கேயும் எல்லாரும் முஸ்லிம்ஸ் தான். அப்படி இருக்கும்போது இந்தியாவுல இருக்கிற இந்து கடவுள்கள் எப்படி சாத்தான் ஆனார்கள்ன்னு எனக்கு தெர்ல. ஆ நீங்க வந்து தெரிஞ்சா, நீங்க கண்டிப்பா இத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சத்தியமா எனக்கு தெர்ல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இந்தியாவுல இருக்கிற இந்து கடவுள்கள் எப்படி சாத்தான் ஆனாங்க? மெக்கால வழிபடக்கூடிய நபிகள் நாயகத்த பின்பற்றக்கூடியவங்களுக்கு எப்படி இங்க இந்தியாவுல இருக்கிற இந்து கடவுள்கள் வந்து காபீர்கள் ஆனாங்க? எனக்கு இதெல்லாம் தெர்ல. தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. இது எல்லா முஸ்லிம்ஸுக்கும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் அப்படி கிடையாது. அவங்கள்லயே நெறைய பேர் மத்த மதத்த தன் மதம் போல நல்லா மதிக்கிறாங்க. ஒரு நல்ல அன்பா அரவணைச்சு போறாங்க. இது வந்து அந்த முரண்பாடா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பதிவ நான் சொல்லணும்னு நெனச்சேன். தயவு செஞ்சு ஒருவேள நீங்க வந்து இந்து கடவுள்கள பத்தி தப்பான ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா, தயவு செஞ்சு அத நீங்க வந்து மாத்திக்கங்க. ஏன்னா, எங்க கடவுள்கள் எங்களுக்கு புனிதம். எங்களுக்கு வந்து தாய்க்கு மேல அ எங்கள் தெய்வங்கள் வந்து எங்கள போல தான் பிறரை நேசிக்கணும்னு எங்க தெய்வம் சொல்லுது. நாங்க எங்க தெய்வத்த எவ்வளோ தூரம் நாங்க வழிபடுறோமோ, அது மாதிரி தான் நான் எல்லா தெய்வத்தையும் நாங்க வந்து நேசிப்போம். ஆனா நீங்கலாம் எப்படின்னு எனக்கு தெர்ல. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சா இத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.